ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ நாங்கள் என்னதை பற்றி கேட்க போறோம்னு சொன்னால், எங்களோட பழைய வீடியோஸ் இந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஓகேவா, ஃபிசிக்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் நான் 2 மெயினான விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன். முதலாவது விஷயம் வந்து ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறது. இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் இருக்குது தானே, ஃபிசிக்ஸ் வந்து இந்த மெத்தடில் படித்தா பெஸ்ட்டாக படிக்கலாம். ஸோ அந்த ஃபிசிக்ஸ் படிக்கிற மெத்தடை பற்றி கேட்ச்சு. ரெண்டாவது விஷயம் நான் என்னதை பற்றி கேட்க போகிறேன்னு சொன்னால், இப்போ இன்னும் ஒரு 4 monthsல வந்து உங்களில் நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறீங்க நினைக்கிறேன். இப்போ பல பேர் வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் வந்து உங்களுக்கு ஒரு சி எடுக்கிற ஆசை இருக்கும், பட் அதுக்குரிய ஒரு ரூட் தெரியா. இப்போ மைண்ட் வந்து பிளாங்கா இருக்கும் இந்த டைம்ல. இப்போ ஏன்டா 11 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கேங்க. எந்தெந்த யூனிட்ஸ் படிச்சு என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சா நீங்க ஒரு சி லெவலுக்கு போகலாம் என்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக காய்க்கிறேன். இதை தாண்டி வீடியோன்ற ஒரு லாஸ்ட் போர்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பற்றி கேட்க போறோம், ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கும் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அது யூஸ்ஃபுல்லான விஷயமாகவும் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் போர்ஷனை மிஸ் பண்ணிடாங்க எனக்கா, ஓகேவா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுல முதலாவது விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஎல் படிக்கிறேக்கியோ இல்லாட்டி படிச்சு கொண்டு இருந்து இப்போ பிசிக்ஸ் படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிக்க நிறைய பேர் அவன் காதில் கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னா, பிசிக்ஸ் இஸ் ஹார்ட், ஓகேவா, பிசிக்ஸ் என்றாலே கஷ்டம். இப்போ ஏஎல் ஏற்கனவே எடுத்தாக்கள் வந்து என்னத்தை சொல்லி விட்டுருவாங்க, பிசிக்ஸ் கஷ்டப்படாப்பா அந்த மாதிரி விஷயத்த சொல்லி விட்டுருவாங்க. அப்படியான விஷயத்த கேட்டோன்னே நீங்க வந்து படிக்க வலிக்கிட்டேக்கே என்ன மைண்ட் செட்ல படிப்பீங்கன்னு சொன்னா, பிசிக்ஸ் கஷ்டம். இப்போ தொடக்கத்துலயோ சரி, இப்போ நீங்க இப்போ எக்ஸாம் எழுதுறாங்களோ சரி, யாருந்தாலும் உடனே சொல்றது வந்து பிசிக்ஸ் கஷ்டம். அப்போ இப்படி கஷ்டப்பட்டு யோசிச்சு கொண்டா என்னென்று படிக்கிற யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு யோசிச்சு கொண்டே அதுக்கு காலை வைக்கிறீங்கன்னு சொன்னா என்னென்னு படிக்கிறது. ஸோ நான் முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லுவேன்னு சொன்னா, இந்த பிசிக்ஸ் கஷ்டம்ன்ற கான்செப்ட் வந்து ஒரு ஓரமாக வச்சிருங்க, ஓகேவா. பிசிக்ஸ் இஸ் ஈஸி எப்படின்னு சொன்னா, ஒழுங்கான முறையில தெளிவா படிச்சா பிசிக்ஸ் ஈஸி. இப்போ ஏ எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, பி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் எடுக்கிறாங்க, என்னென்ன எடுக்கிறாங்க ஏன்னு சொன்னா, பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி படிச்சா ஈஸி. அதால பிசிக்ஸ் கஷ்டம்னு சொல்லி அந்த கான்செப்டை விட்டுருங்க, ஓகேவா. பிசிக்ஸ் ஈஸி தான், செய்யலாம், ஓகேவா. பிசிக்ஸ் செய்யலாம்ன்ற மைண்ட் செட்டோட மிச்ச வீடியோ பாருங்க, ரைட். இப்போ வந்து பிசிக்ஸ் எப்படி படிக்கலாம்னு சொல்லி நான் அந்த ஸ்டெப்ஸை சொல்றேன். இப்ப முதலாவது விஷயத்தை பற்றி கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, பிசிக்ஸை விளங்கி படிங்க. இப்ப இதை நான் கூட இதை பற்றி கேட்காம நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்றேன். இப்ப ஒரு மேசி இருக்கு, ஓகேவா. இது ஒரு மேசி என்ன வைங்க. இப்ப ரிலாக்ஸ், ஓகேவா. ஒன்றுமே கம்ப்ளிகேட்டடா யோசிக்காங்க, சிம்பிள், ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ ஒரு மேசி இருக்கு, அந்த மேசையில ஒரு பொருள் இருக்கு, ஓகேவா. அந்த பொருள் வந்து அசையாம நிக்குது. அது ஏன் அசையாம நிக்குது? இப்ப அந்த பொருள்ல வந்து 2 விஷயம் தாக்குது. ஒன்று வந்து அந்த பொருளோட வெயிட், அந்த ஒப்ஜெக்ட் வெயிட் தாக்குது கீழே, ஓகே. இப்ப அந்த ஒப்ஜெக்ட் வந்து இந்த மேசையை வந்து ஒரு இடி கொடுக்க போதானே, இந்த ஒப்ஜெக்ட் வந்து மேசைக்கு ஒரு இடி கொடுக்க போகுது. என்ன, அந்த வெயிட்டால ஒரு இடி ஒன்று கொடுக்க போகுது. அதனால வந்து இந்த மேசை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஒப்ஜெக்ட்டுக்கு ஒரு மறுதாக்கத்தை கொடுக்க போகுது, நார்மல் ரியாக்ஷனை கொடுக்க போகுது. இதால என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த 2 ஃபோர்ஸ் என்ன, ஒன்று வெயிட், ஒன்று மறுதாக்கம், 2ம் ஈக்குவலா இருக்கிறதால அந்த ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆயிரும். அதனால என்ன செய்யுது, அந்த பொருள் வந்து அசையாம நிக்குது, ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் லிஃப்ட் கான்செப்ட் எடுத்துக்கொள்ளுங்க, ஓகேவா. லிஃப்ட் கான்செப்ட், லிஃப்ட்ல என்ன நடக்குது, இது ஒரு லிஃப்ட் வைங்க, ஓகேவா. மேல கீழே இறங்குற ஒரு லிஃப்ட், அதுக்கு மேல ஒரு பொருள் இருக்கு. இப்ப இந்த லிஃப்ட் வந்து மேல போகுதுன்னு வைங்களேன், என்ன ஒரு இன்ஜின் ஒன்று ஒர்க் ஆக போகுது, லிஃப்ட் மேல போகுது. இப்ப இப்படி ஒரு பொருள் இருக்கேக்க, இப்ப உங்களை கையெடுங்க, ஓகேவா. கையெடுத்து இப்படி ஒரு விஷயத்தை வச்சு இந்த கையை வந்து மேல் நோக்கி புஷ் பண்ணுங்கிறேன். புஷ் பண்ணிக்க என்ன ஒரு ஒரு அழுத்தம் மட்டும் ஃபீல் பண்றீங்கல்ல, என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பொருள் வந்து இந்த லிஃப்ட இடிக்கிற வீதம் கூடவே இருக்க போகுது. இப்ப மேல் நோக்கி போய்க்க பாருங்க, ஒரு ஒரு இடிக்கிற வீதம் கூடவே இருக்க போகுது. அந்த இடியால என்ன நடக்கும், பலமையா கொடுக்குற மருதாக்கத்தை விட இப்ப கூட மருதாக்கம் கொடுக்க போகுது, நார்மல் ரியாக்ஷன் கூடவே இருக்க போகுது. அப்ப அந்த ஒப்ஜெக்ட்ல 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுன்னு சொன்னா என்னது, ஒன்று வெயிட், ஒன்று நார்மல் ரியாக்ஷன், அதாவது மருதாக்கம். இப்ப இந்த வெயிட்டை விட மருதாக்கம் கூடவே இருக்க போகுது. அப்ப என்ன நடக்க போகுது, ஒரு நெட்டா வந்து மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது. மேல் நோக்கி ஃபோர்ஸ் இருந்தா என்ன நடக்கும், ஒரு ஆக்சிலரேஷன் இருக்க போகுது. F = ma, அவ்வளவு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்க போகுது. அதனால என்ன செய்ய போகுது, பொருள் மூவ் பண்ண போகுது. அதாவது இப்ப லிஃப்ட்டை விட்டு மூவ் பண்றேன் இல்ல, வெளிநாண்டு பாக்கி எங்களுக்கு என்ன, பொருள் மூவ் பண்ணி கொண்டு இருக்குது, லிஃப்டோட மூவ் பண்ணி கொண்டு இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க அந்த உண்மையான அந்த கோர் கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பிசிக்ஸ் இஸ் ஈஸி, ஓகேவா. இப்ப அந்த உண்மையான அந்த விளக்கத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலாம். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கான்செப்ட், உங்களுக்கு அந்த விளக்கத்தை தாரதுக்காண்டி தான் சொல்லியிருக்கிறேன். அப்ப முதலாவது விஷயம் என்ன, பிசிக்ஸை அந்த உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி விளங்கி எடுக்க பாருங்க. அந்த விளங்கி எடுக்கிறதால கேள்வி செய்யவும் ஈஸியா இருக்கும், மற்றது நீங்க மறக்கிறதும் குறைவா இருக்கு, அது ஒரு விஷயம்,
ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா பாஸ் பேப்பர். சரியா, சிம்பிள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க ஒவ்வொரு யூனிட்டும் படிச்சு கொண்டு கேட்க அதுக்குரிய பாஸ் பேப்பர்ஸை செய்யுங்க. ஓகேவா? இப்ப மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னா மெக்கானிக்ஸுக்குரிய பாஸ் பேப்பர் களியில செய்யுங்க. சவுண்ட் லைட் படிக்கிறீங்கன்னு சொன்னா சவுண்ட் லைட்டுக்குரிய பாஸ் பேப்பர் களியில செய்யுங்க. இப்ப செய்யறதன் மூலியமா ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒன்று நீங்க படிச்ச விஷயத்த அப்ளை பண்றீங்க. அங்க இப்ப எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதுதானே. இப்ப எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு விஷயத்த அப்ளை பண்றீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு மறக்காது. இப்ப பிசிக்ஸ் நல்லா செய்யறவங்க எல்லாம் நிறைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாம் பாடமாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெவர். ஈக்குவேஷன்ஸ் பாடமாக்குற கட்டமே இல்லை இங்க. நீங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டு அப்படியே பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சோன்றது, நீங்க ஒரு 5 கேள்வி செய்யறீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே மைண்டுக்கு போயிடும். அப்ப பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாடமாக்குற கட்டமே இல்லை. அதே மாதிரி மறக்காம இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பாஸ் பேப்பர்ஸ், அவ்வளவுதான். அப்ப படிச்சு ஒரு விளங்கி படிங்க, மற்றது பாஸ் பேப்பர்ஸை செய்யுங்க, ரெண்டும் தான். ஓகே, இந்த விஷயம் கிளியரா விளங்கிருக்கு. அடுத்த விஷயம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தேவையில்லாம குழம்பாங்க. ஓகேவா? இப்ப நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா சும்மா கன்ஃபியூஸ் ஆகிறது. அந்த என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப ஒரு ஹீட்ல ஒரு விஷயம் படிக்கிறீங்க. ஓகேவா? ஹீட்ல ஒரு விஷயம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு பாஸ் பேப்பர் கேள்வியா செய்யறீங்க. ஒன்றொன்னா செஞ்சோண்டு வரைக்கும் அதுல ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு கஷ்டமா போயிட்டேன்னு வைங்களேன். கஷ்டமா போயிட்டு நீங்க என்ன செய்யணும்? அந்த கஷ்டமா நடத்த ஒன்று, எனக்கு இல்லை அந்த 100% நான் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லி அதை எப்படியா ட்ரை பண்ணி விட எடுக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும்? எனக்கு கஷ்டம் சொன்னா ஓகே, அதை இக்னோர் பண்ணி வச்சுட்டு நான் மிச்ச கேள்வியை செய்யணும். ஆனா எங்களை பல பேர் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அது கஷ்டமா வந்துட்டு சரி அவ்வளவு தான், படிச்சதும் பிரியோசனம் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு குழம்புறது. இப்படி குழம்பினா என்ன படிக்க சொல்லுங்க. இப்ப ஒரு கேள்வி ஒன்று செய்ய கஷ்டமா போயிட்டு பிசிக்ஸே கஷ்டம்னு சொல்லி குழம்பிட்டீங்கன்னு சொன்னா அங்கே படிக்கிற மனசு வேற உங்களுக்கு. அதான் சொல்றேன். ஓகேவா? அப்ப ஒன்று அந்த விடையை எடுக்க ட்ரை பண்ணணும், இல்லாட்டி ஓரமா தூக்கி வச்சிருவணும். அது இந்த ஒரு கேள்வி கஷ்டமா வந்துட்டு போல பிசிக்ஸே கஷ்டம்னு சொல்லி குழம்ப கூடாது. இப்ப ஹீட்ல வந்து அந்த ஒரு கேள்வி கஷ்டமா வந்துட்டு நீங்க செய்ய தப்பித்தறி நீங்க எழுத போற பேப்பர்ல ஹீட்ல வந்து ஒரு கேள்வி கூட கஷ்டமா வராம கூட இருக்கலாம். ஸோ அதான் சொல்றேன். ஸோ அந்த கஷ்டம்னு சொல்லி அந்த கன்செப்ட் அதை வந்துச்சுன்னு சொன்னா அதை ஒரு ஓரமா வச்சுட்டு மிச்சத்தை ஒழுங்கா செய்யுங்க. மற்றது வந்து அந்த எஸ்ஐசி இருக்கு. எஸ்ஐல வந்து ஒரு ஓர்டர்ல கேள்வி போய் அந்த கடைசி ஃபியூ போர்ஷன்ஸ், கடைசி ஒரு 2 போர்ஷன் வந்து கொஞ்சம் குழப்பி போடுவாங்க. நீங்க யோசிக்கிற அளவுக்கு போடுவாங்க சில கேள்வியை. அப்ப நீங்க பாஸ் பேப்பர் செய்ய அந்த கேள்வியில பார்த்துட்டு சரி ஓகே கஷ்டம், பிசிக்ஸ் கஷ்டம், தயவு செஞ்சா அப்படி யோசிக்காதீங்க. ஓகேவா? அந்த கடைசி கேள்வி செய்யலாம் போனா சரி எப்படியாவது யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோ சார் மேரிட்டே கேட்டோ அதை படியுங்க. இல்லாட்டி அது உங்களுக்கு செய்யலாம் இருக்கா அது ஒரு ஓரமா வைங்க. இப்ப எங்களுக்கு என்ன, நீட்டா படிக்கணும், படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கேள்விகள் செய்யணும். எங்களால் ஒரு கேள்வி 2 கேள்வி செய்யலாட்டி ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு ஓரமா வையுங்க. ஐயோ அது செய்யலாம் போயிட்டோன்னு சொல்லி குழம்பாங்க. அதான் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். படிங்க, ஒழுங்கா படிங்க, பாஸ் பேப்பர் செய்யுங்க, செய்யக்கூடிய எல்லாம் செய்யுங்க. இது கஷ்டமா வந்தா கேட்டோ இல்லாட்டி நீங்களே ட்ரை பண்ணி செய்ய பாருங்க. அப்படி செய்யலாம் போனோம் இக்னோர் பண்ணி வைங்க, மிச்ச கேள்வியில செய்யுங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஒரு விஷயம். இப்போ வந்து எக்ஸாம் பற்றி நான் கேட்கிறேன். இப்போ நீங்க எக்ஸாம் ஒழுக்க போயிருக்கிறீங்க. இப்ப பேப்பர் வந்து சம்டைம்ஸ் ஈஸியா வரலாம், இல்லாட்டி கஷ்டமா வரலாம். ஓகேவா? இப்ப நான் சொன்ன மெத்தடின் மூலியமா நீங்க படிக்க போறீங்க. என்ன, ஒரு விஷயத்தை விளங்கி எடுக்க ட்ரை பண்ண போறீங்க, பாஸ் பேப்பர் செய்ய போறீங்க, தேவையில்லாம குழம்பு கூடான்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்ல படிச்சு கொண்டு போறீங்க. அப்ப நீங்க நீட்டா படிச்சிட்டீங்கன்னா அர்த்தம். ஓகேவா? நீட்டா படிச்சு கொண்டு போறீங்க. இப்ப எக்ஸாம் ஒழுக்க போயிருந்துட்டீங்க. இப்ப பேப்பர் கஷ்டமா வந்துட்டேன்னு வைங்களேன். கஷ்டமா வந்தா எல்லாருக்குமே கஷ்டம் தானே. இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களோட மைண்டுக்கு ஏத்துங்க. ஓகேவா? இப்ப கஷ்டமா வந்தோன்னா சட்டி பிசிக்ஸ் சரியான யோசிக்க கூடாது. ஏன் உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஒரு பிசிக்ஸ் பேப்பர் உங்களுக்கு கஷ்டமா வந்துச்சுன்னு சொன்னா ஒழுங்கா தானே படிச்சுட்டு போனீங்க. அப்ப கஷ்டமா வந்தா எல்லாருக்குமே கஷ்டம் தான். சோ உங்களோட பாட்டுக்கு செய்யக்கூடிய அவலாத்தையும் டக்குன்னு செஞ்சு கொண்டு போங்க. இப்ப வந்து பிசிக்ஸ் பேப்பர் ஈஸியா வந்துட்டு வைப்போம். ஓகேவா? ஈஸியா வந்தா என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க டக்குன்னு செஞ்சு கொண்டு போக பாத்துருவீங்க. இந்த நான் ஃபாஸ்டா செய்ய போறேன்னு சொல்லி அப்படி மட்டும் செஞ்சிடாங்க, நிதானமா செய்யுங்க. ஓகேவா? இப்ப ஃபாஸ்டா செஞ்சோன்னு போயிருக்க எம்சிக்யூல நிறைய கவலை இனப்பட விடுவீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் கட்டாயம் விடுவீங்க. மற்றது வந்து எஸ்ஏ கேள்வி செய்ய என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் எழுத விட்டுருவீங்க. இப்ப எஸ்ஏ கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா படிச்சுட்டு போய் நீங்க நல்லா விடைய எடுத்தாலும் ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் மார்க்ஸ் நாங்கள் கவர் பண்ணணும்னு சொன்னா ஆறுதலா நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எழுதி கொண்டு போகணும். ஈஸியாக தான் நீங்க இன்னும் அவதானமா இருக்கணும். ஈஸியா டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டு ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றது எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் இப்ப ஈஸியான கேள்விகள் வந்துட்டேன்னு சொன்னா அதுல நீங்க மார்க்ஸ் எழுந்துடவே கூடாது. இப்போ ஃபாஸ்டா செய்யற பேர்ல என்ன செய்வோம், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விட்டா அவ்வளவு மார்க்ஸ் அநியாயம். ஓகேவா? ஸோ ஈஸியா வந்தாலும் கேர்ஃபுல்லா நிதானமா செய்யுங்க. இதை மட்டும் உங்க மைண்ட்ல ஷார்ப்பா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஈஸியா வந்தாலும் நிதானமா செய்யுங்க. ரைட். அடுத்த விஷயம் மெயின் கான்செப்டுக்கு வருவாங்க.
இப்ப சில பேர் உங்கள பல பேர் ஒரு ஃபெயில் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. சில பேர் ஒரு எஸ் லெவல்ல நிற்பீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொமனான விஷயம் என்னவா இருக்குன்னு சொன்னா ஒரு சி இல்லாட்டி பி அந்த அளவுக்கு எடுத்தா ஒரு செம சாட்டிஸ்பேக்ஷன் அளவுக்கு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். சரியா, வடிவாக கவனிங்க. இப்ப நீங்க வந்து எஸ்ஏ எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, எஸ்ஏல எங்களுக்கு ஒட்டுமொத்தம் எத்தனை கேள்வி வரப்போகுது? 8 கேள்வி வரப்போகுது. அந்த 9வது 10வது கேள்வி அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியும் தானே? டீட்டெயிலாக அப்படி நான் சொல்ல தேவையில்லை, கட்டாயமா தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 8 கேள்வியும் 8 மெயின் டாபிக்ஸ்ல வரப்போகுது. அப்ப 8 கேள்வியும் 8 மெயின் டாபிக்ஸ்ல வரப்போகுது. இப்போ இந்த 8 டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஈஸியான 4 டாபிக். ஓகேவா? ஈஸியான மீன்ஸ் ஈஸியா படிக்கக்கூடிய, நீங்கள் ஈஸியா படிக்கக்கூடிய. சில பேருக்கு மெக்கானிக்ஸ் ஈஸியா இருக்கும், சில பேருக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியா இருக்கும், சில பேருக்கு எலக்ட்ரிசிட்டி ஈஸியா இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த 8 டாபிக்ல உங்களுக்கு அந்த மேல் ஈஸியான டாபிக் இருக்கு தானே, அந்த டாபிக் 4 எடுங்க. சரியா, 4 யூனிட் எடுங்க. எடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 4 யூனிட்டையும் தரோவா படிக்கணும். ஓகேவா? இந்த 4 யூனிட்டையும் எதுன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் எதுன்னு, அதை முடிவெடுக்க வேண்டிய நீங்க. அப்ப இந்த 4 யூனிட்டையும் எடுத்து தரோவா படிங்க. எந்த அளவுக்கு படிக்கணும்னு சொன்னா இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, 11 யூனிட் இருக்கு, அதனால 4 தான் படிக்க சொல்லணும். ஓகே, 11 யூனிட்ல 4 படிங்க, தெளிவா படிங்க, நீட்டா படிங்க. 4 எப்படி படிக்கணும்னு சொன்னா ஒரு இசைக்கு 7.5 மார்க்ஸ் இருக்கு. 7.5 மார்க்ஸ். அந்த 7.5 மார்க்ஸ்ல நீங்க வந்து 5 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு கேள்வியில நீங்க 5 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு படிங்க. ஏன் அது செய்யலாம்? ஏன்னு சொன்னா நான் உங்களை 11 யூனிட்டையும் படிங்கன்னு சொல்லலையே, 4 யூனிட் தானே படிக்க சொல்றேன். ஸோ 5 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு படிக்கணும். அப்ப நீங்க 4 யூனிட் தரோவா படிக்க போறீங்க. சரியா, வட்டிவா நீட்டா ஃபுல் கிளாரிட்டியோட படிக்க போறீங்க. 4 யூனிட் படிக்க போறீங்க. ஓகே, 4 யூனிட் படிச்சா உங்களுக்கு 20 மார்க்ஸ் கன்ஃபார்ம். அதாவது ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் படி 20 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஓகேவா? ஓகே, 20 மார்க்ஸ் அது இருக்கட்டும். ஓகே, ஒரு சைட்ல இருக்கட்டும். ஓகே, அந்த 4 கொஸ்டின் உங்களை நான் சூஸ் பண்ண சொன்னேன். இப்ப நீங்க ஃபீல்ட்ன்ற அந்த கொஸ்டினை எடுக்கிறதுக்கு சூஸ் பண்றீங்கன்னு வைங்க. அப்படி எடுத்துக்கொண்டா நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிற அந்த 3 யூனிட்டையும் படிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், கிராவிடேஷனல் ஃபீல்ட்னு சொல்லி இந்த 3 ஃபீல்டையும் படிக்கணும். அப்ப ஃபீல்ட் எடுக்கிற நீங்க வந்து எத்தனை யூனிட் படிக்க போறீங்க? 4 யூனிட்டா படிக்க போறீங்க? இல்ல, மற்ற 3 யூனிட்டோட இந்த ஃபீல்ட்ல இன்னும் 3 யூனிட் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை யூனிட் படிக்க போறீங்க? 6 யூனிட் படிக்க போறீங்க. இப்ப நான் சொல்றது வந்து கேள்வி 4 கேள்வி எடுக்க போறீங்க. யூனிட் வந்து எத்தனைன்னு சொல்லி அதை நீங்க சூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சவுண்ட் லைட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நான் லைட்டை படிக்கிறேன் இல்லாட்டி சவுண்டை படிக்கிறேன் அப்படி வலிக்கிட கூடா, ரெண்டையுமே படிக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வலிக்கிட்டா, இப்ப நீங்க நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க, உங்களுக்கு நிறைய சேர்மையா சொல்லியிருப்பீங்க அந்த 4 யூனிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு எக்ஸாம் உங்களுக்கு போயிடலாம். கரெக்ட் தான், போயிடலாம். அதே நீங்க 4 யூனிட் செலக்ட் பண்ணிக்கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அதுல மேபி ஒன்று வந்து பயங்கர கஷ்டமா வந்துடும். அப்ப அதுல நீங்க சிக்கல் படுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா மினிமமா காய்க்கிறேன் நான். இப்ப நீங்க அதை தாண்டி நீங்க எத்தனையும் படிவா படிச்சுட்டு போங்க, நான் மினிமமா காய்க்கிறேன். அப்ப ஒன்றும் இல்லாம போறதை விட மினிமமா 4 செக்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கொண்டு போங்க. சரியா, வடிவா படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு டைம் இருந்தா 5 விஷயத்த ரெடி பண்ணுங்க, இன்னும் டைம் இருந்தா 6 விஷயத்த கூட ரெடி பண்ணுங்க. இதுல எண்ட் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, இப்ப இந்த 4 யூனிட் செலக்ட் பண்ண சொன்னா இல்ல, அந்த 4 யூனிட்ல நீங்க எலக்ட்ரிசிட்டி செலக்ட் பண்ற ஒரு பர்சனா இருந்தா நான் ஒரு என்ன சஜஷன் சொல்லுவேன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஏன் படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னு சொன்னா நிறைய பேப்பர்ல எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கீங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கஷ்டமா வந்தா எலக்ட்ரானிக்ஸை படுபயங்கர சுகமா போடுவான். எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா வந்தா எலக்ட்ரிசிட்டி ஈஸியா போடுவான். இது எந்த ஒரு நான் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன்னா, இப்ப இவர் சொல்லிட்டார் அப்படி இல்லை, எந்த ஒரு நாலேஜுக்கு நான் சொல்றேன் அப்படி. ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி சூஸ் பண்றாங்க கட்டாயமா எலக்ட்ரானிக்ஸையும் படிச்சுட்டு போக பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னபடி இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அந்த 4 டாபிக் சூஸ் பண்ணதுன்னா இல்லை, அந்த 4 டாபிக்ல நீங்க எலக்ட்ரிசிட்டியும் ஒரு பாடமா வச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸையும் படிங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து 5 டாபிக்கே இருக்கும். விளங்குதான் நான் என்ன சொல்ல வரேன்? ஓகே, இப்போ அதை படிவா படிச்சிருப்பீங்க. ஓகே, அது ஒரு சைட்ல இருக்கட்டும். அடுத்த ப்ராக்டிகல்ஸுக்கு எக்ஸ்கியூஸே இல்லை, முழுக்க படிங்க. ஓகேவா? என்ன சொன்னா ப்ராக்டிகல்ஸ் வந்து எங்களுக்கு மார்க்ஸை வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் எடுங்க. ஓகேவா? ஒரு ப்ராக்டிக்கல் எடுங்க, ஒரு ப்ராக்டிக்கலை சூஸ் பண்ணுங்க. அந்த ப்ராக்டிக்கல் சம்பந்தமா வந்த எல்லா கேள்வியிலையும் பாருங்க, அது அட்டவாசி கேள்வி ஒவ்வொரு டைம் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கு. அதான் ப்ராக்டிக்கல் மாடல். ஏன்னா ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னு சொன்னா இப்ப அதுக்கு மேலான ஒரு விஷயம் கேட்கலாமே இருக்கும்லாங்க. அப்ப ஒரு பெர்மனண்டா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும். அதில் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா ப்ராக்டிக்கல்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு ஜாக்பாட் மாதிரி. இப்ப அது எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும்னு சொன்னா இதுல உங்களை கஷ்டப்படுறது இல்லை. இந்த 20 மார்க்ஸ் சரியா ஸ்ட்ரக்சருக்கு
இந்த 20ல் 10 எடுக்கிற அளவுக்கு படிங்க. ஓகே, இந்த 20ல் 10 தான் இவர் எடுக்க சொன்னவர். அப்ப நான் அரைவாசி பிராக்டிக்கலை படிக்கலாம்னு சொல்லி படிக்கிற கூட திரும்பவும் சொல்றேன், அவன் எதை எதுக்க போடுவான்னு தெரியா. இப்ப அதெல்லாம் சொல்லிக்கொண்டே இல்லை. ஸோ ப்ராக்டிகல்ஸ் அவ்வளோதையும் படிங்க. இப்போ ப்ராக்டிகல்ஸ் 40 ப்ராக்டிகல்ஸ் இருக்கு நினைக்கிறேன். அது என்னென்ன படிக்கிறேன்னு சொன்னா சும்மா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 100 டேஸுக்கு மேலே இருக்கு நினைக்கிறேன். ஓகேவா, ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் படிச்சாலுமே முடிச்சிருவீங்க. ஓகேவா, நாங்களாம் சில விஷயத்த கஷ்டம் நினைக்கிறது. ஸோ யோசிச்சு போய் 40 சொச்சம் இருக்கு கஷ்டம், அப்படி இல்லவே இல்லை. ஓகேவா, நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இது எனக்கு தேவைன்னு தெரியும். ஸோ ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் படிச்சிங்கன்னு சொன்னாலே 40 ப்ராக்டிக்கல் முடிஞ்சிடும். அப்போ இப்போ சில ப்ராக்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் உங்களுக்கு. மேபி உங்களுக்கு இப்போ சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்கன்னு சொல்லி கஷ்டமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ப்ராக்டிக்கலை படிக்காம விட்டுறாங்க. ஒரு மேலோட்டமாவது பார்த்து வச்சிருக்கோம். ஓகே, இது இப்படி 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 இருக்குன்னு சொல்லி மேலோட்டமாவது பார்த்து வச்சிருக்கோம். 20 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ் எடுக்கணும். ஓகே, ரைட். இப்போ எஸ்ஏல எத்தனை வரப்போகுது உங்களுக்கு? 20 வரப்போகுது. ஸ்ட்ரக்சர்ல 10 வரப்போகுது. ஸோ 30 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ரைட், 30 இருக்கட்டும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ எஸ்ஏ இருக்கு. எஸ்ஏல 4 டாபிக் படிக்க சொன்னாங்க. சரியா, 4 டாபிக் தரவா படிக்க சொன்னாங்க. இந்த 4 டாபிக் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே இந்த 4 டாபிக்லயும் வர எம்சிக்யூ இருக்குல்ல, அந்த எம்சிக்யூ வந்து கட்டாயம் 20க்கு மேல வரும். சரியா, கன்ஃபார்ம். ஓகே, மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்க இந்த 4 டாபிக் படிப்பீங்க, அந்த 4 டாபிக்கு முறைய எம்சிக்யூ இங்கால 20 கேள்விக்கு மேல வரும். இந்த 4க்கு முடியாது. பட் இது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்னு இல்லை. இப்போ இந்த 4 கேள்விக்குரிய இதை படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த 4 விஷயத்துக்குரிய வார அந்த எம்சிக்யூவே வந்து 20க்கு மேல வருமானு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபீல்டுன்ற ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு அதை நீங்க கிராவிடேஷன் ஃபீல்ட் மட்டும்தான் படிச்சுட்டு போறீங்கன்னு சொன்னா இங்க வந்து இந்த வர்ற கேள்வி வந்து 20 கேள்விக்கு மேல வருமானு கன்ஃபார்ம் பண்ணிடாது. அப்ப நான் என்ன சொல்றேன், 4 கேள்விக்குரியதையும் படிக்கணும், ஆனா முழுமையா படிக்கணும். அப்ப முழுமையா படிச்சா மட்டும்தான் என்ன இங்கால இது சம்பந்தமா வர எம்சிக்யூ வந்து இங்க 20க்கு மேல வரப்போகுது. நீங்க நல்லா ஸ்கோர் பண்ண போறீங்க. ஸோ 20 மார்க்ஸ் எஸ்ஏல வரும், 20 மார்க்ஸ் என்னதுல வரும், எம்சிக்யூல வரும், 10 மார்க்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வரும், 50 மார்க்ஸ் கன்ஃபார்ம், சி கன்ஃபார்ம். ரைட், இது வந்து நான் மினிமமா தான் சொல்றேன். ஓகேவா, மினிமமா. இதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ நீங்க படிங்க. இப்ப நான் இப்ப சொல்றது வந்து அந்த ஒரு பிளாங்கா இருந்து எந்த ரூட்ல படிக்கிறது, இப்ப என்னத்தை செலக்ட் பண்ணி படிக்கிறதுன்றது தெரியாம இருக்கிறவங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். நான் மினிமம் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு டைம் இருந்தா இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இன்னும் டைம் இருந்தா அதுக்கு மேலால இன்னொரு யூனிட்டை எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஆனா இப்ப அது ப்ரிப்பேர் பண்ற நல்லம் என்ன, இப்போ 2 யூனிட் நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க தரோ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா அந்த யூனிட்டுக்கு வர அந்த எம்சிக்யூக்களையும் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கோர் இன்னும் கூடிக்கொண்டிருக்கும். ஸோ நான் இப்ப சொன்னது மினிமம். இதுக்கு மேல நீங்க கூட்ட வேண்டியது வந்து உங்களோட பொறுப்பு, அது உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டா பொறுத்து. ஸோ நான் சொன்னவள அதே மைண்ட்ல போடுங்க. பிசிக்ஸ் கஷ்டமே இல்லை, ஈஸி. விளங்கி படிக்கணும், பாஸ் பேப்பர் செய்யணும், தேவையில்லாம குழம்பக்கூட. ஒரு கேள்வி செய்யலாம் போனோன்னா தேவையில்லாம குழம்பக்கூட. அடுத்த விஷயம் எக்ஸாம் கஷ்டமா வந்தா எல்லாருக்குமே கஷ்டம், ஈஸியா வந்தா கவனமா செய்யுங்க. அடுத்த விஷயம் பிளாங்கா இருக்கிறார்கள் என்ன செய்யணும், 4 எஸ்ஏ டாபிக்கை சூஸ் பண்ணிட்டு அதுக்கும் அதோட சேர்ந்து படிச்சு அது மூலியமா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஸோ இதுதான் பிசிக்ஸை பற்றி நான் சொல்ற விஷயம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நான் ஒரு என்டியரா சொல்ற ஒரு விஷயம். இப்ப பிசிக்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி இப்ப எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறார்கள், ஒரு சிஎடுக்கோ யோசிக்கிறார்கள் வந்து அப்படி ஒரு ரூட்ல போலாமான்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ அந்த கடைசி போர்ஷன்ல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்க போறேன்னு சொன்னேன். அது என்ன விஷயம்னு சொன்னா, இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, மாஸ்டர் மைண்ட்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதாவது எங்களுக்கு இருக்கிற நாலேஜை உங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இப்போ நிறைய கன்செப்ட் இருக்கு. இப்போ ஏஎல் கன்செப்ட்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து நீங்க ஒரு ஏழு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஏழுக்கு பிறகு நீங்க என்ன எல்லாம் செய்யலாம். இப்போ நான் வந்து ஏழுக்கு பிறகு என்ன செய்யணும், இங்கிலீஷ் டெவலப் பண்ணினான், லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸுக்கு போனான், பேங்க்ல இன்டர்ன்ஷிப் செஞ்சேன், அப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சினான். இப்ப இந்த சேனல்ல நாங்க என்னென்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப வேல் முடிஞ்ச அப்புறம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம். இப்ப உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு வைங்க, அடுத்தது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடைக்க நீங்க என்னென்ன விஷயத்தை வச்சு நீங்க உங்களோட கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஹவு டு சூஸ் அ கோர்ஸ். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. மற்றது இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, இப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்த அப்புறம் நீங்க என்னென்ன செய்யணும், ஸோ யூனிவர்சிட்டி இந்த விஷயங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் எப்படி நாங்க எங்கன நாலேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். ஸோ இப்போ எங்கன மெயின் இந்த மோட்டோ என்னன்னு சொன்னா, எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு வேல்யூவை தரணும், அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். இது உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு ஐடியாவும் இல்லாம இருக்கீங்க,
நாங்கள் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லைஃபுக்கு வந்து முக்கியமான விஷயமே இருக்கு. இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்த அப்புறம் என்ன டெவலப் ஆகலாம்? இப்போ தனியாக படிப்போட போனால் கஷ்டம், ஓகேவா? இப்போ தனியாக படிச்சு கொண்டே இருந்துட்டோம்னு சொன்னால் ஒரு 4 years வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், ஸோ இப்படி டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பற்றி இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபிசிக்ஸை பற்றி இவ்வளோ விஷயம் காய்ச்சிருக்கிறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ நான் வந்து என் மூலியமா உங்களுக்கு ஒரு வேல்யூவை தந்திருக்கிறேன், இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு வேல்யூவை தந்திருக்கிறேன். இப்போ நீங்க வந்து எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா எங்களுக்கும் அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ வி ஹேவ் லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் இட்ஸ் கெட்டிங் வெரி லேட். அண்ட் ஒரு டக்குனு ஒரு பேப்பர் எடுங்க, நீங்க என்னென்ன யூனிட்லாம் படிக்க போறீங்க டக்குன்னு எழுதிட்டு உடனே உங்களோட ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். Physics is easy, okay? And we'll meet you in another useful video. And signing out from you is Dinu from Masterminds.